ஹலோ கைஸ், வெல்கம் பேக் திஸ் வீடியோ. நான் தான் உங்கள் டீம் எக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி பார்த்த மான்வாவோட டூம்ஸ்டே ஸ்மக்லர் ஐ ட்ரேட் 5 ஸ்ட்ரிப் ஃபார் கோல்டு பேர்ஸ் அப்படிங்கிற மான்வாவோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். மற்ற எபிசோட் 5 வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். அப்புறம் இன்றைக்கான வீடியோவில் வந்து நிறையவே ஃபன்னி மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்க கைஸ். இந்த மாதிரி ஃபன்னியான மான்வாஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். மறக்காமல் அந்த லைக் பட்டனை மட்டும் அமுக்கி விட்ருங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் சொல்ல போறியாடான்னு கேட்டால் என்கிட்ட சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோ லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருப்போனா, நம்ம ஹீரோ ஃபோனை வந்து கிரியேட் பண்ணணும், அவனோட சொந்த ஃபோனை வந்து கிரியேட் பண்ணி அதையும் லான்ச் பண்ணணும்னு திங்க் பண்ணியிருப்பான். இருந்தாலும் இந்த விஷயத்தை வந்து கேமை கிரியேட் பண்ணி முடிச்ச பின்னாடி தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு நம்மளால கம்பெனியை விட்டு வெளியே வர, அதே சமயத்தில் ஃபேங்ஜியாவும் வந்திருப்பான். அவன் மேலே நம்ம ஹீரோ வந்து தெரியாமல் அடிச்சிருப்பான், அவளும் இடிச்சிருப்பான். அதோட தான் முடிச்சிருப்போம். இப்போ அதோட கண்டிஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த கதையோட ஆரம்பத்தில் என்ன ஒரு கோயின்சிடென்ட், இதுக்கு பேர் தான் சந்திப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேங்ஜியாவும் நம்ம ஹீரோட்ட சொல்லியிருப்பான். அப்புறம் நீ மட்டும் தனியாக இருக்க, உன்னோட லவ்வர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்டிருப்பான். நம்ம ஹீரோ இவ பேசுறத வச்சு பார்த்தா என்னையும் சூயா பொண்ணையும் லவ்வர்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டா போல, எனக்கு இருந்தாலும் ஒரு கவலையும் இல்லை, இதெல்லாம் ஜிங்லாங் தான் சொல்லியிருப்பான், எல்லாம் என் மேலே இருக்க வைத்தறிச்சல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருந்த எக்ஸும் என்னாச்சு சென்யாங், ஏதோ யோசிச்சபடியே இருக்க, அட அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஆமாம் நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, இப்போ அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா, சென்யாங் என்னோட பழைய கம்பெனிலேருந்து நான் வெளியே வந்துட்டேன், அந்த கம்பெனிக்கு போகவே எனக்கு பிடிக்கல, அதுக்காக தான் புதுசாக இங்கே ஒரு இன்டர்வியூ நடக்கிறதா கேள்விப்பட்டேன், அதுக்காக தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ, அது மட்டும் என்னோட கம்பெனியாக இருந்துடக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வேண்டிக்கிட்டு இருப்பான். இப்படி திங்க் பண்ணிட்டு நம்ம ஹீரோ, சரிம்மா நீ இன்டர்வியூவில் செலக்ட் ஆக வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா பை பான்ட்டு கிளம்பியிருப்பான். நம்ம ஹீரோ அவாய்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் போயிருப்பான். இதனாலே வந்து அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்த மாதிரி காட்டுறாங்க. இப்போ இந்த பொண்ணு நம்ம ஹீரோ முன்னாடி போயிட்டு இருக்க பார்த்துட்டு, சென்யாங் ஒரு நிமிஷம் அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ இப்போ உனக்கு என்னதாம்மா பிரச்சனைன்னு சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணும், சென்யாங் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கேட்க, என்னவான்னு கேட்டிருப்பான். அது வந்து சென்யாங் டீஜிங்கில் இருக்க ஹோட்டலுக்கு வந்து ஜிங்லாங் வந்து ஒரு பார்ட்டிக்காக என்னை இன்வைட் பண்ணியிருக்கான், அவங்க கூட சேர்ந்து டீஜிங்கில் இருக்க அவனோட ஃப்ரெண்ட்ஸுமே வருவானுங்க, எனக்கு தனியாக போகிறதுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, இதனால தான் சொல்கிறேன், எனக்கு சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு கிடையாது, அதனால தான் உன்னை கூப்பிட்றேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஆதரவாக இருக்கலாமே அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ ஆரம்பத்தில் என்ன தான் சொல்ல தயங்கினாலும் நம்ம ஹீரோட எக்ஸ் லவர் ஆச்சே, கண்டிப்பாக நான் அந்த இடத்துக்கு வந்து நிற்பேன் நீ சொன்ன டைமில் அப்படின்னு சொல்லியிருப்பான். சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்ப, நம்ம ஹீரோ வந்து அடுத்தது வந்து அப்போ கிளிப்ஸ் எடுத்துக்கு தான் வந்திருப்பான். வந்து பார்த்தா வேலையெல்லாம் அமோகமாக நடந்துகிட்டு இருக்கும். எல்லா பேரும் கத்தி கடப்பாரன்னு தூக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வேலையெல்லாம் சின்சியராக பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ பார்த்தோன்னா எல்லா பேரும் வணக்கம் சொல்லியிருப்பானுங்க. நம்ம ஹீரோவும் இந்த ஜாங் டீ கிட்ட தான் வரேன், எப்படிப்பா வேலையெல்லாம் போகுதுன்னு கேட்டோம். நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவனும், சாரி பாஸ் நான் உங்களை வந்ததே கவனிக்கல, சரி அதனால் ஒரு பிரச்சனை இல்லை, இப்போ வால்ஸ் எல்லாம் கட்டுறது எப்படி போயிட்டுருக்கு, அதெல்லாம் ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு பாஸ், அதெல்லாம் சீக்கிரமே கட்டி முடிச்சிடலாம், நாங்களாம் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருக்குனால ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பான். பாஸ் இந்த வாழை மட்டும் நம்ம கட்டி முடிச்சிட்டோம்னா மற்ற சின்ன சின்ன ஜாம்பிஸ்லாம் நம்ம ஊருக்குள்ளே வரவே முடியாது அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அப்படின்னா வந்து மியூட்டேட்டான ஜாம்பிஸ்லாம் வர முடியுமான்னு கேட்க, அது வர வாய்ப்பு இருக்குது பாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்புறம் மனுஷங்க கிட்ட இருந்து அந்த வால் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுமான்னு கேட்க, அது சந்தேகம் தான் பாஸ், என்னதான் நம்ம கட்டியிருக்க வால்ஸ் எல்லாம் உடைக்க முடியாட்டி மனுஷங்க வந்து அறிவாளி, அதனால எப்படியாச்சும் உள்ளே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அதே ஓ அப்படியா அப்படின்னு நம்மக்கிட்ட வந்து நிறையவே வெப்பன்ஸ் தேவைப்படும், அப்புறம் வந்து நிறையவே என்ஹான்ஸ்மெண்ட் சீரம்ஸும் தேவைப்படும், இப்படி பண்ணால் தான் டேக்ஸ் வாங்க வரவங்க கிட்ட இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இப்படியெல்லாம் நம்ம ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்க, பாஸ் அங்கே பாருங்க லூலு வாரா அப்படின்னு சொன்னால், நம்ம ஹீரோவும் லூலு வாரா சைடு வந்து திரும்பி பார்த்துருப்பான். நம்ம லூலுவும் கொளுத்துறவே இல்லை, எவனோ அவகிட்ட இருந்த பொருளை கொள்ளையடிச்சிட்டு போன மாதிரி மூஞ்சியை சோகமாக வச்சுட்டு வந்திருப்பான். அப்படியே நடந்து நம்ம ஹீரோ பக்கத்துலேயுமே வந்துடுறா. நம்ம ஹீரோ பார்த்துட்டு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கிறதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் லூலுன்னு சொல்ல, அந்த பொண்ணு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே பாஞ்சிருப்பா. இப்போ அப்படியே சீன் கட்டாயி நம்ம ஹீரோ வந்து லூலுவோட ஹவுஸில் இருக்க மாதிரி காட்டுறானுங்க. இப்போ இந்த லூலுவும் பேக்ல இருந்து அந்த சீரம்ஸ்லாம் எடுத்து காட்டிட்டு, பாஸ் இதை வச்சு நம்ம கிட்ட இருக்க ஆட்களை டியர் 4 வரைக்கும் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை கேட்ட நம்ம ஹீரோ, லூலு நம்ம இந்த மாதிரி சீரம்ஸ்லாம் அதிகமாக வாங்குறத பார்த்துட்டு அவனுங்க நம்ம எதுக்காக இந்த மாதிரி சீரம்ஸ் வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு லூலு கிட்ட கேட்க, அதுக்கு லூலுவும் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க பாஸ், ஏன்னா இதனால அவங்களுக்கு தான் அதிகமான லாபம், ஒரு வருஷத்துக்கு தேவையான பொருட்களை கொடுத்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணியிருக்கோம், இதனால அவனுங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு, ஓகே லூலு நல்ல விஷயம்தான், அப்புறம் லூலு இப்போ இருந்தே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல, லூலுவும் தயங்கினபடியே பாஸ் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அட ஃபுட்டை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதம்மா, ஃபுட்டு நம்மக்கிட்ட கைவசம் நிறையா இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அப்புறம் லூலு நிறைய விதமான ஃபுட்டெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட லூலு பொண்ணும் பயங்கரமாக எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு, பாஸ் அப்போ அதை வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேட்க, இது என்ன கேள்வி லூலு, எந்த ஃபுட்டு ஃபஸ்ட்டு வந்தாலும் நீ தான் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிற முதல் ஆளாக இருப்பா அப்படின்னு சொல்ல, பாஸ் நீங்கள் தான் சூப்பரான ஒரு நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பா. அப்புறம் ஏதோ ஞாபகம் வந்தவளா சடனாக சோகமாயிட்டு, அப்புறம் பாஸ் நமக்கு ஒரு புது பிரச்சனை வேறு வந்திருக்கு, இந்த மாதிரி நம்ம சீரம்ஸ்லாம் ட்ரேட் பண்ணும்போது அதில் ஒரு சில பேர் பார்த்துட்டாங்க,
நம்ம வந்து என்னதான் ஆட்களை மாற்றியும் வாங்குற இடத்தையும் மாற்றியும் பார்த்துட்டோம். இருந்தாலும் அவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு இந்த விஷயம்லாம். இதனால் கிரேரா டவுன் வந்து சீக்கிரமாகவே நம்ம மேலே ஏதாச்சும் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும், அப்படின்னா லுலு நம்ம சைடு இருக்க ஆட்களை டியர் 4 வரைக்கும் எப்படியாச்சும் சீக்கிரமாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லியிருப்பான். அப்புறம் லுலு அந்த கிரேரா டவுனுக்கு வந்து நிறைய ஸ்பைஸ்லாம் நம்மக்கிட்ட இருந்து அமுச்சிடும் ஒரு சில பேரை. அப்போ தான் அவனுங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்படி பண்ணுறது மூலமாகவே அவனுங்க அடுத்தடுத்து என்னென்ன விஷயம் பண்ண போகிறானுங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளே ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். நான் சொல்ல வர்றது புரியுதில்ல லுலு அப்படின்னு சொல்ல புரியுது பாஸ் அப்படின்னு அவளும் சொல்லியிருப்பான். அப்புறம் லுலு நான் சொன்ன மாதிரியே அவனுங்களை ஒன்றும் நான் சும்மா விட போகிறதில்ல. அவனுங்களை நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் கட்டாயமாக அப்படின்னு சொல்ல இப்போ அவனும் ஓகேப்பான்னு சொல்லியிருப்பான். இப்படி சொல்லிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஸ்பைஸ் எல்லாம் அமுச்சு விட்டு அவனுங்களை வாட்ச் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டுருக்கு. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ திரும்ப கூப்பிட்டுருப்பான். என்ன பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்க மறந்துடாமல் சீரம்ஸ் யூஸ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணுற ஒவ்வொருத்தங்களுக்கும் ஃபுட்டை வந்து அதிகமாக கொடுக்க மறந்துடாத அப்படின்னு சொல்ல ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பிட்டு இருந்திருப்பா. இப்போ தான் அவளுக்கு ஒரு விஷயம் வந்து சடனாக ஞாபகம் வரும். ஏதோ நினச்சவளா திரும்பிட்டு பாஸ் அங்கிள் பை வந்து கேமை கிரியேட் பண்ணி முடிச்சிட்டாராம், நீங்கள் வந்த உடனேயே சொல்ல சொன்னார். என்ன லுலு சொல்கிற உண்மையாவா? நான் இப்போவே கிளம்புறேன் அங்கிள் பையை பார்க்குறதுக்கு. சரி நீ உன்னோட வேலையை போய் பாரு. இப்போ நம்ம ஹீரோவும் அங்கிள் பையை பார்க்குறதுக்காக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடையாந்துருப்பான். ஒரு வழியாக அங்கிள் பை வீட்டுக்கு வந்து கதவை திறந்துட்டு அங்கிள் பை கேம் ரெடி ஆயிடுச்சா, எப்படி இருக்குது, நாங்கள் உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அவரும் பாஸ் இப்போ தான் கேமை வந்து கிரியேட் பண்ணி முடித்தேன், அதுலேருந்து சின்ன மிஸ்டேக்கையும் சரி பண்ணியாச்சு, இந்த இருக்கு பாருங்க நீங்கள் கேட்ட விஷயம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ என்னடா அது ஃபோனுக்குலேருந்து போக்கிமான்லாம் வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருப்பான். இதுக்கு வாய்ப்பே இல்லை, ஒரு வாரத்தில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உருவாக்கி விட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இது என்னையா பண்ணும், அட்டாக்லாம் பண்ணுவான் போக்கிமான் மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்க அட அதெல்லாம் பண்ணாதுப்பா, இது ஒரு செல்ல மாதிரி இப்படி கையை வச்சிங்கன்னா மியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்ல எங்கே நான் தொட்டு பார்க்கோ அப்படின்னு தொடப்போக பாஸ் எதுவும் கடிச்சு வைக்க போகுது அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நம்ம ஹீரோ கையை மடக்கி வச்சுட்டு சரி இதை ஃபோனில் எப்படி வர வைப்பீங்க அப்படின்னு கேட்க இதெல்லாம் ஈஸிப்பா, இங்கே பார்த்தியா இந்த ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணிடணும், அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாஸ் கம்ப்யூட்டர்லேருந்து 4-5 பட்டனை வந்து தட்டணும், அப்படி பார்த்தா கோடாக வரும், இப்படி வர அதே சமயத்தில் வந்து போக்கிமான் வெளியே வா அப்படின்னு சொன்னால் போக்கிமான் வெளியே வந்துடும், அவ்வளோதான் பாஸ் தட் சிம்பிள் அப்படின்னு சொல்ல நம்மளால இதை பார்த்துட்டு கண்ணு முழிப்புதுங்க அதிர்ச்சியாயிரும். நம்மளால அதிர்ச்சியோட என்னையா வாரதெல்லாம் மியான்னு சொல்லுது, நீ என்ன பூனை ஃபேனான்னு கேட்க இல்லை பாஸ் நான் மியான்னு கத்துற பூனைக்கெல்லாம் ஃபேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். மற்ற பூனையெல்லாம் நான் மாமினா கத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு யோசிக்க தோணுச்சு. நம்ம ஹீரோவும் அங்கிள் பை கேம் கிரியேட் பண்ணதுலேருந்து அதிர்ச்சியோட தான் இருந்திருப்பான். இது வந்து அவனோட ஃபேஸ்லையுமே தெரிஞ்சிருக்கும். இதனால அவருமே பாஸ் வந்து நம்மக்கிட்ட நிறையாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு போல, ஆனால் நான் இப்படி ஒரு மொக்கையான கேமை உருவாக்குனதும் அவருக்கு என் மேலே டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு போல, அதனால தான் இப்படி மூஞ்சி வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க அதே சமயத்தில் நம்ம ஹீரோவும் அங்கிள் பை இந்த ஹோலோகிராம் பொம்மை வந்து சூப்பராக இருக்குது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடையும் நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் அங்கிள் பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோலை பிடிச்சி ஆட்டன்னு ஆட்டியிருப்பான். அதனால அவரும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. நம்ம ஹீரோவும் அங்கிள் பை என்னாச்சு நீங்கள் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோட கேட்டுட்டு இருக்க அதுக்கு அவரும் அடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ், அது வந்து நான் கொஞ்ச நாளாகவே தூங்கலையா, அதனால தான் எனக்கு இப்படிலாம் இருக்குது, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு வந்திருப்பாரு. நம்ம ஹீரோ அவர் தூக்கி விட்டு அங்கிள் பை உங்களுக்கு ரொம்ப முடியலன்னா ரெஸ்ட் எடுங்க. இல்லை பாஸ் எனக்கு ஒன்றும் மோசமாலாம் இல்லை. சரி இதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு கேள்வி இருக்கா? எனக்கு நிறையவே கேள்வி இருக்குது. முதல்ல இந்த வந்து ஃபோனில் யூஸ் பண்ண முடியுமா? ஆமாம் பாஸ் முடியும், ஆல்ரெடி நான் சொல்லிட்டேனே. அப்புறம் இதோட ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்க அதுக்கு அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறார். இதோட ஸ்டோரேஜ் வந்து 400 MP தான் பாஸ் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக ஷாக்காயிருது. என்ன 400 MP அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை பற்றி திங்க் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட உலகத்தில் இருக்க ஒரு சாதாரண பசில் கேமுக்கே 2 GBக்கு வரும், ஆனால் இவர் உருவாக்கியிருக்க லெவலுக்குலாம் அதெல்லாம் வரவே வராது. திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தங்கினபடியே நம்ம அங்கிள் பையும் கூப்பிட்டுருப்பாரு. சொல்லுங்க அங்கிள் பை அப்படின்னு சொன்னா அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பாஸ் இந்த கேமை வந்து கிளவுட் ஸ்டோரேஜில் தான் நான் உருவாக்கியிருக்கேன், அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் இந்த கேம் ப்ளே பண்ண முடியும், மற்றபடி ஆஃப்லைன்லாம் அவைலபிளாக கிடைக்காது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் இன்னுமே இது சூப்பராக இருக்கே, இதுதான் எனக்குமே தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிள் பை அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் இதை வச்சு நான் எப்படி காசு சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்ல இப்போ அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பாஸ் இந்த மாதிரி இதில் நிறையவே விஷயங்கள் இருக்குது நம்ம சம்பாதிக்கிறதுக்கு, இதை முதல்ல பாருங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 200 வருஷத்துக்கு முன்னாடியுமே இருந்திருக்கு. இப்போதைக்கு என்னதான் இந்த கேமில் வந்து 2 கேரக்டர்ஸ் இருந்தாலும் இனி நம்ம கொண்டு வர போகிற அப்டேட்டில் வந்து நிறையவே பண்டல்ஸ், அப்புறம் நிறையவே கேரக்டர்ஸ், அப்புறம் நார்மல்லேருந்து எபிக் வரைக்கும் நம்மக்கிட்ட நிறைய பண்டல்ஸ், அப்புறம் நிறைய விதமான பொருட்கள்லாம் கொண்டு வர போகிறோம் கேமுக்குள்ளே, இதுதான் பாஸ் அதுக்கான டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த அப்டேட் முடிச்ச பின்னாடி இது எல்லாத்தையும் பெயிட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கலாம் பாஸ் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்லியிருப்பான். அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம்
அங்கிள் பை அப்படின்னு சொல்லவும், சொல்லுங்க பாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஃபோன்ல இருந்து எப்படி அந்த போக்கிமான் பொம்மையெல்லாம் வெளியே வருது அப்படின்னு கேட்க, அதுக்கு அவரும் கேமரா வந்து மையமா வச்சு அதை சுத்தி இருக்க 3 மீட்டர் ரேடியேஷன்ல போக்கிமான் வெளியே வந்து டிராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே அங்கிள் பை, எனக்கு நல்லாவே புரியுதுன்னு சொல்ல, அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அங்கிள் பை இந்த ஃபோனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுவா பாஸ், இது ஒரு குப்பை பாஸ். அது மட்டும் இல்லாம இதை விட பெரிய டெக்னாலஜிலாம் 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. அப்படியே காத்துல அப்படியே விண்டோலாம் மிதக்கிற மாதிரி இருக்குங்க பாஸ், அந்த மாதிரி டெக்னாலஜி. அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா இந்த எபிசோடே பத்தாது பாஸ். சரி அதெல்லாம் விடுங்க பாஸ், நீங்க எதுக்கு இதை கேட்டீங்க? என்னதான் இவர் இப்படி கேட்டிருந்தாலும் நம்ம ஹீரோ இன்னுமே அந்த அதிர்ச்சியில தான் இருக்கா. என்னது ஃபோன் ஒரு குப்பையா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு, அதாவது அங்கிள் பை இந்த ஃபோனை உங்களால் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, இல்லை பஸ் அதெல்லாம் என்னால் முடியாது, ஆனால் அதுக்குன்னு ஆட்கள்லாம் இருக்கானுங்க, அவனுங்கள வச்சு கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓ அப்படியா அங்கிள் பை, சரி அதை அப்புறமா பார்த்துக்கலாம் அங்கிள் பை, இப்போ இந்த கேமை பற்றி பேசலாம். இந்த அப்டேட்டை மட்டும் நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் தருவேன் அங்கிள் பை அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை கேட்ட அங்கிள் பையும் பயங்கரமாக குசி ஆகிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் பாஸ், இதுக்காக ஃபாஸ்ட்டாக அப்டேட் பண்ணி முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ ஓகே அங்கிள் பை, நான் திரும்ப வரும்போது நீங்கள் அப்டேட் முடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அங்கேருந்து கிளம்பியிருப்பான். இப்போ அப்படியே சீன் கட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோவும் அவனோட வேர்ல்டுக்கு வந்த மாதிரி காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்ததோட இந்த சாப்டர் முடிக்கிறாங்க கைஸ். அப்புறம் கைஸ் எல்லாரும் கமெண்ட்டில் வந்து டெய்லி வீடியோ போடுன்னு சொல்கிறீங்க. எனக்கும் போடணும்னு ஆசை தான் கைஸ், இருந்தாலும் நம்மளோட கண்ணு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. ரொம்ப நேரம் எடிட்டிங் பண்ணால் வந்து கண் வலிக்க ஆரம்பிச்சிருது கைஸ். அதனால தான் இந்த பிரச்சனால தான் டெய்லி வீடியோ போட முடியறதில்ல. இந்த பிரச்சனை தீர்ந்தோன்னே நம்ம சேனலில் டெய்லி வீடியோஸ் வந்துடும். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் கைஸ், இனி வரப்போகிற வீடியோஸில் நம்ம ஹீரோ என்னென்னலாம் பண்ண போகிறான் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பாய்.